அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம எர்த்குவேக் பற்றி பார்க்க போகிறோங்க. நிலநடுக்கம். இது குறித்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஜியோகிராஃபி சிம்பிளிஃபைடு அப்படிங்கிற ஒரு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கோம். ஸோ அது ரொம்ப தெளிவாக இருக்கும், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ இந்த சீரீஸில் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதுனால இந்த எர்த்குவேக்னா என்னன்றதையும் அதோடைய காசஸ் என்ன, டைப்ஸ் என்ன, அந்த எர்த்குவேக்னால் ஏற்படக்கூடிய வேவ்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சீஸ்மிக் வேவ்ஸ்னால் என்னன்ற குறித்து தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எர்த்குவேக்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இன் எர்த் கிரஸ்ட்டுங்க. ஸோ எர்த்துடைய கிரஸ்ட்னா என்ன, மேண்டல்னா என்ன, கோர்னா என்னங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த கிளாஸை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ எர்த்துடைய கிரஸ்ட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, திடீர்னு எர்த்துடைய கிரஸ்ட்டில் ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி உருவாகக்கூடிய எனர்ஜினால் உருவாகக்கூடிய வேவ்ஸ் தான் சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜி எதனால் உருவாகும்? டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகிறதுனால, டெக்டானிக் ஃபோர்ஸஸ், அதனால இந்த எனர்ஜியானது ரிலீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் முக்கியமான 2 பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்த்துருமா? இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்த அந்த எர்த்குவேக்கில் கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க ஹைப்போ சென்டர் எங்க, எபி சென்டர் எங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ 2 பாயிண்ட்டுங்க. ஸோ எர்த்துடைய இன்டீரியரில், எர்த்துடைய இன்சைடில் ஒரு டெக்டானிக் பிளேட்ஸுடைய மூவ்மெண்ட்னால அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏற்படக்கூடியது பாருங்கள், இங்கே வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, இந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, த பாயிண்ட் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஹேப்பன், இந்த பிளேஸ் தான் வந்து ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸோ இல்லை அந்த எனர்ஜியோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு எந்த இடத்துல சர்ஃபேஸை அது குயிக்காக வந்து அடையுதோ, ஸோ பாருங்கள் எந்த இடத்துல அது வந்து ரிலீஸ் ஆகுது, அடையுதோ அந்த பகுதியே, ஸோ பாருங்கள் இது ரொம்ப லென்த்தாக இருக்குதா, ஆனால் இது ரொம்ப கிட்ட இருக்குதா. ஸோ அந்த அங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜியானது எது ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ் அடையக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோடைய வித்தியாசம் என்ன? ஹைப்போ சென்டர்னா என்ன, எபி சென்டர்னா புரியுதா உங்களுக்கு? ஹைப்போ சென்டர் அப்படிங்கிறது எர்த்துடைய இன்சைடில் எங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து ஹைப்போ சென்டர். ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியானது எர்த்துடைய சர்ஃபேஸை எந்த இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் எந்த பாயிண்ட் வந்து குயிக்காக வந்து ரீச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை எபி சென்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது காசஸ் ஆஃப் எர்த்குவேக், ஒரு எர்த்குவேக் ஆனது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகிறதுனால எர்த்குவேக் உருவாகலாம். வால்கானிக் ஆக்டிவிட்டி, எரிமலைகள் வெடிப்பதுனால எர்த்குவேக் உருவாகலாம். மேன்மேட்னா என்ன? நாம் வெடிகுண்டுகள் வெடிப்பதன் மூலமாகவோ இல்லை ஒரு அணை கட்டி அந்த அணையின் மூலமாக நீர்த்தேக்கங்களை வச்சுருப்போம், திடீர்னு அது அந்த அணை உடையும் பொழுது நிலநடுக்கம் ஏற்படலாம். ஃபால்ட்டிங்னா என்னென்னா, 2 பூமியோட சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது ஒன்று டக்குன்னு உள்ளே இறங்குங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு அந்த வேக்கமானது ரிலீஸ் ஆகும்பொழுது ஸோ அந்த ஃபால்ட்டிங் ஒன்று கீழே இறங்கும், ஒன்று மேலே போகும். ஸோ பாருங்கள் இது பேர் தான் ஃபால்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மேலே கீழே ஒரு அந்த ஏற்படும் இல்லையா, இதுதான் வந்து ஃபால்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலே வந்து எர்த்குவேக் ஆனது ஏற்படலாம். ஸோ இந்த எர்த்குவேக்கில் நிறைய வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எர்த்குவேக்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக்: டெக்டானிக் எர்த்குவேக், வல்கானிக் எர்த்குவேக், கொலாப்ஸ் எர்த்குவேக். ஸோ டெக்டானிக்னா என்ன? டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகுதுன்னு காரணமாக, ஸோ எங்கே? டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ். லித்தோஸ்பியரிக்னா எங்கே இருக்கும்? ஸோ இந்த க்ரஸ்ட் இருக்குது இல்லையா, க்ரஸ்ட்டுக்கும் மேண்டலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்ட் அப்பர் லேயர் ரெண்டுமே கலந்துடக்கூடிய பகுதி தான் வந்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் ஆனது மூவ் ஆகும்போது உருவாகும். வோல்கானிக் எரப்ஷன், எரிமலைகள் வெடிக்கும் போது உருவாகும். கொலாப்ஸ், இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபால்ட்டிங் எதனால் ஏற்படுதுன்னு, உள்ளே வந்து பூமிகளில் ஏதோ ஒரு குகை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குகையானது கொலாப்ஸ் ஆகும்பொழுது ஸோ அந்த ஃபால்ட்டிங் ஏற்படும், அதன் காரணமாக எர்த்குவேக் ஏற்படலாம். எக்ஸ்ப்ளோஷன், நம்ம ஏதோ வெடிகுண்டு வெடிக்கும்போது எர்த்குவேக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், நியூக்ளியர் மைனிங் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வெடிகுண்டு வெடிப்போம் இல்லையா, அப்போ உருவாகும். ரெசர்வாயர் இன்டியூஸ்ட், ஒரு அணைகளை கட்டி அந்த டேமில் வந்து திடீர்னு டேம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த டேம் லூஸ் ஆகி வெடிக்கும்பொழுது அதிகப்படியான அந்த வாட்டர் ரெசர்வாயர் அந்த தண்ணியானது வரும்பொழுது அதன் காரணமாகவும் எர்த்குவேக் ஆனது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த எர்த்குவேக் ஏற்படும் போது முக்கியமான ஒரு வேவ் சீஸ்மிக் வேவ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சீஸ்மிக் வேவ் ஆனது எதனா எப்படி உருவாகுது? எர்த்குவேக்னால உருவாகக்கூடியது. ஸோ ஒரு வைப்ரேஷனுங்க. சீஸ்மிக் வேவ்னா நத்திங் பட் வைப்ரேஷன் தான் வந்து சீஸ்மிக் வேவ்னு சொல்லுவாங்க. இதை 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 வகையாக மேஜராக பார்க்கும்போது 2 வகை. ஒன்று வந்து பாடி வேவ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ இந்த வேவ்ஸை 3 வேறு மாதிரியும் பிரிக்கலாம்.
பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ் அண்ட் எல் வேவ்ஸ்னு 3ஆக பிரிக்கலாம். ஸோ மேஜராக 2 வேவ்ஸ், இன்னும் கொஞ்சம் டைசெக்ட் பண்ணணும் அப்படின்னா 3 வேவ்ஸாக பிரிக்கலாம். ஸோ இந்த பாடி வேவ்ஸில் 2 வேவுங்க, பி வேவ் அண்ட் எஸ் வேவ். இதை பிரைமரி வேவ்னு சொல்லுவாங்க, செகண்டரி வேவ்னு சொல்லுவாங்க. ஏன் இதை பிரைமரி வேவ்னு சொல்லுவாங்க? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைப்போ சென்டர் மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே இருக்கக்கூடியது இந்த ஹைப்போ சென்டர்லேருந்து எது வந்து இந்த ஃபாஸ்ட்டாக ஒன்று எபி சென்டர் ரீச் ஆகணும்னு சொல்லுவோம் பாருங்க, அது பி வேவாக தான் இருக்கும். அதுதான் வந்து சர்ஃபேஸை முதல்ல அடையக்கூடிய வேவ் எது? பி வேவ் தான். அதனால அதை பிரைமரி வேவ்னு சொல்லுவாங்க. இது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸில் கூட ட்ராவல் ஆகும். பூமிக்கடியில் எல்லாமே இருக்கும், சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கும், கேஸஸும் இருக்கும், அதே போல் வாட்டர் லிக்விட்ஸும் வந்து உள்ள அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது அதையும் ட்ராவல் பண்ணி வரும். ஸோ இது வந்து லாஞ்சிடியூட்லாம் இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும், கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஸோ லாஞ்சிடியூட்லாம் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இது நெருக்கமாக இருக்கும், ஸோ கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஸோ நெருக்கமாக இருக்கும். ஸோ இது கம்ப்ரஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குங்க. ஸோ இது கிடைமட்டமாக இருக்கும். அடுத்து எக்ஸ் வேவ்ஸ்ன்றது செகண்டரி வேவ். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ட்ராவல் ஒன்லி த்ரூ த சாலிடில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகும். ஏதோ ஒரு ஏரோ இல்லை ஏதோ ஒரு லிக்விடோ வந்துச்சுன்னா அது மூலமாக அது ட்ராவல் ஆகாது. இதை எஸ் வேவ்ஸ் சொல்லுவாங்க. இது டிரான்ஸ்வர்ஸ் இட்ஸ் ஷேர்னு சொல்லுவாங்க. கிடைமட்டமாக ட்ராவல் ஆகக்கூடியது, கிடைமட்டமாக. ஸோ ஒரு வேவ் ஃபார்முங்க, இந்த மாதிரி வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகக்கூடியது. ஸோ பாடி வேவ்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அது வந்து சர்ஃபேஸ் வேவ் அப்படிங்கிறது எர்த்துடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். எங்கே? அந்த எபி சென்டரில் மட்டும்தான் ட்ராவல் ஆகுன்றாங்க. இது எல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, லவ் வேவ்ஸ் அண்ட் ரயில்வே வேவ்ஸ். இதுதான் வந்து அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ பாருங்கள், உதாரணத்துக்கு ஹைப்போ சென்டர் விட்டுங்க. ஹைப்போ சென்டர் மூலமாக எர்த்துடைய சர்ஃபேஸுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இங்கே பாருங்கள், இது எபி சென்டரா, இது வந்து இங்கே ஏதோ ஒரு முறையில் எபி சென்டர் சர்ஃபேஸ் வந்து ஒரு வேவ் ஆனது அடையுதுன்னு வச்சுங்களேன், இந்த ரீச் ஆகுது. ஸோ இங்கேருந்து வேவ்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகி போகுதுங்க. இதெல்லாம் வந்து சாலிடுங்க. ஸோ இதெல்லாம் சாலிட், இது எல்லாமே சாலிட். இந்த கிரே கலர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து லிக்விடுங்க. ஸோ இதெல்லாம் லிக்விட். ஸோ சாரி இது எல்லாமே சாலிட். இது மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம சாலிட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கோர்னா என்ன, மேண்டல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்கக்கூடியது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும். இந்த அப்பர் மேண்டில் எல்லாமே சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும், க்ரஸ்ட் எல்லாமே சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பகுதியானது, ஸோ பாருங்கள், அந்த கோர், இன்னர் கோர், அவுட்டர் கோரானது லிக்விடாக இருக்கும், இன்னர் கோரானது சாலிடாக இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த கிளாஸ்லேயே. ஸோ எபி சென்டர் வந்து வேவ் ஆனது 2 வேவுமே, பி வேவும் எஸ் வேவும் என்ன ஆகும்? ரெண்டுமே சாலிடில் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகுதா? இது வரைக்குமே ட்ராவல் ஆகி வருதா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இந்த அவுட்டர் கோரை டச் பண்ண உடனே இது லிக்விட் ஸ்டேட்டா. ஸோ இங்கே எதுவுமே என்ன ஆகாது, இந்த எஸ் வேவ் ஆனது ட்ராவல் ஆகாது. ட்ராவல் ஆகாமல் என்ன ஆகும்? இங்கே ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ இதெல்லாமே இதிலே ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ இந்த ஏரியா முழுக்கவே எஸ் ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க, எஸ் ஷேடோ ஜோன். ஸோ எதனால்? இது எல்லாமே வந்து எஸ் வேவ் வந்து இந்த இடத்துல ட்ராவலே ஆகாது, அதனால இது ஷேடோ ஜோன், எஸ் ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இதில் பாருங்கள், இந்த பி வேவ் அப்படிங்கிறது எல்லோ கலர் இருக்குது, எஸ் வேவ் அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்குதா? ஸோ பாருங்கள், எல்லோ கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குதா? ஸோ பாருங்கள், இந்த பி வேவ் ஆனது இது இருந்தால் ட்ராவல் ஆகுது, இதை தாண்டி வரல பாருங்கள். காரணம் என்ன? இங்கே ஒரு லிக்விட் ஸ்டேட் இருக்குது, அதனால் இது ட்ராவல் ஆகி அதால் வர முடியல. ஸோ ஒன்லி பி வேவ் மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆகி வருது, தெரியுதுங்களா? அடுத்தது, இந்த எர்த்குவேக்கை 2 விதமாக நாம் அளவிட முடியும். ரிக்டர் ஸ்கேல், மெர்காலி ஸ்கேல்னு 2 ஸ்கேலால் அளவிட முடியும். ஒன்று வந்து இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது மேக்னிடியூட், அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதோடைய அளவு அளவிடுறது, அதோடைய அளவு எந்த அளவுக்குன்றத இது மெஷர் பண்ணோம். இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 1 to 10. ஸோ மெர்காலி ஸ்கேல் அப்படிங்கிறது அதோடைய இன்டென்சிட்டி, அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும். இது வந்து 1 to 11, இது ரோமன் நியூமரல்ஸை இதை அளவிடுவாங்க. சரி, இந்தியாவில் பல வகையாக மொத்தம் வந்து ஒரு 4 வகையாக வந்து பிரிச்சுக்காங்க. 5 வகையாக இருக்குது, மொத்தம் 4 வகையாக. ஜோன் 2லேருந்து ஜோன் 5 வரைக்கும் இந்தியாவை 4ஆக வந்து பிரிச்சுருக்காங்க, இந்த சீஸ்மிக் வேவ் பேஸ் பண்ணி. ஸோ பாதிப்புகள் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு ஜோன் 5ல் தான் வந்து அதிகப்படியான ரிஸ்க் இருக்குங்க. ஸோ காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் இந்தியா, அந்தமான் இந்த பகுதிகளில் அதிகப்படியான எர்த்குவேக்கான சான்சஸ் இருக்குது. அதன் பிறகு ஜோன் 4ல் இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஏரியா, டெல்லி, அதன் பிறகு பீகாரில் கொஞ்சம் இடங்களில், ரீசெண்டாக கூட டெல்லியில் ஒரு எர்த்குவேக் ஒன்று வந்துச்சு. அதன் பிறகு ஜோன் 3 மாடரேட்டாக இருக்குங்க, அங்கே கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். கேரளா, குஜராத் நம்ம பார்த்துருப்போம், இங்கெல்லாம் அடிக்கடிக்கு எர்த்குவேக்கானது ஏற்படும். அதன் பிறகு ஜோன் 2ல் வந்து ஓரளவுக்கு வராது, ரொம்ப ரிஸ்க்காங்க, ரொம்ப கம்மியான இடங்கள். ஸோ இப்படி 4 வகையாக வந்து ஏரியாஸை பிரிச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லும்போது 2001 குஜராத் பூகம்பம்,
நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த டைமில் அந்த குஜராத் பூகம்பம் ஏற்பட்டுச்சு, நிறைய நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை அந்த டைமில் இருந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க, காலேஜ் படிச்சிட்டிங்கன்னா இது குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எங்கே ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கட்ச் ரீஜனில் இந்த எர்த்குவேக் ஆனது ஏற்பட்டிருக்குது. ஸோ 7.7ங்க. ஸோ ரிக்டர் ஸ்கேலானது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான டிஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே ஏற்படுது, பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்மிக் வேவ்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் அரைவ்ஸ் ஃபர்ஸ்ட் த சிஸ்மோகிராஃப். ஸோ எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கீழே கூடிய சிஸ்மிக் வேவ்ஸில் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், எது சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு வந்து அடையும்? எஸ் வேவ், பி வேவ், எல் வேவ் அண்டு ஆர் வேவ். இது 4 ஸ்டேட்மெண்ட்டில் இது 4 ஆப்ஷனில் எது சரின்னு சொல்லுங்கள். இது சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.